إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் முகலாயர் மசாலா. இறைவன் மனிதர்களை படைத்தான், மனிதர்களுக்கான சுவைகளையும் படைத்தான். இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு. படைப்பின் குணம் மாறாமல் கலப்படமில்லாத சைவ மற்றும் அசைவ மசாலாக்களை ருசியுங்கள். நாவினை சுண்டியிலுக்கும் சுவை. முகலாயர் மசாலா அண்ட் ஃபுட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக நாம் அன்றாட வாழ்வில் இஸ்லாம் என்ற தலைப்பில் பல தேவையான அன்றாட வாழ்க்கையோடு தொடர்பான விஷயங்கள் பற்றிய செய்திகளை நினைவுபடுத்தி கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியிலும் இன்னும் ஒரு மிக முக்கியமான அம்சத்தை நினைவுபடுத்தலாம் என்று எண்ணுகின்றோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சமுதாய வாழ்வு என்பது உண்மையிலேயே மிக சிரமமான ஒன்றுதான். பல்வேறு இயல்புகளையுடைய மனிதர்களோடு ஒன்றாக வாழும்போது நிச்சயமாக நாம் பல சிரமங்களை எதிர்நோக்கித்தான் ஆக வேண்டும் என்பது மறுக்க முடியாத ஒன்றாகும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் வாழ்கிறவரை விட மக்களோடு சேர்ந்து வாழ்ந்து அவர்களுடைய தொல்லைகளை சகித்துக் கொள்ளக்கூடியவர் மிக சிறந்த முஸ்லிம் என்று குறிப்பிட்டார்கள். சமுதாய வாழ்வில் அடுத்த மனிதர்களுடைய, அடுத்த சகோதரர்களுடைய உணர்வுகளை புரிந்து அவர்களுடைய உணர்வுகளை மதித்து வாழ பழக வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு தருகிற மிக முக்கியமான ஒரு பயிற்சியாகும். சமுதாய வாழ்வில் ஏனைய மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்து அந்த உணர்வுகளை மதித்து வாழ வேண்டும் என்று இஸ்லாம் மிக கடுமையாக நமக்கு வலியுறுத்துகிறது. ஆனால் இந்த இடத்தில் நிறைய முஸ்லிம்கள் கோட்டை விட்டு விடுகிறார்கள், தோல்வியடைந்து விடுகிறார்கள். உண்மையிலேயே ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு சகோதரன் என்ற வகையில் அந்த முஸ்லிமை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எல்லா வகையிலும் முஸ்லிமுக்கு இருக்கிறது. குறிப்பாக ஒரு முஸ்லிமுடைய குறைகள் மறைக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸ்துரு அப்துன் அப்தன் ஃபித் துன்யா இல்லா சத்தரஹுல்லாஹு ஃபில் ஆஹிரா. ஒரு அடியான் இன்னமொரு அடியானின் குறைகளை இந்த உலகத்தில் மறைப்பானாக இருந்தால் மறுமையிலே அல்லாஹ் அவனுடைய குறைகளை மறைப்பான். ஒரு அடியான் இந்த உலகத்தில் வாழும்போது இன்னமொரு அடியானுடைய குறைகளை மறைத்து வாழ்வானாக இருந்தால் மறுமையிலே அல்லாஹ் அவனுடைய குறைகளை மறைப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு சகோதரனாக இருந்து கொண்டிருக்கிறான். லா யظ்லிமுஹு, அவன் தன்னுடைய சகோதர முஸ்லிமுக்கு அநீதி இழைக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி கான அல்லாஹு ஃபீ ஹாஜத்திஹி. யார் ஒருவர் தன்னுடைய சகோதரனிடத்தில் தேவையோடு இருக்கிறாரோ அவரிடத்தில் அல்லாஹ் தேவையோடு இருக்கிறான். வமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன் ஃபர்ரஜ அல்லாஹு அன்ஹு பிஹா குர்பத்தன் மின் குரபி யௌமல் கியாமா. ஒருவர் ஒரு முஸ்லிமுடைய ஒரு துன்பத்தை அகற்றி வைத்தால் மறுமையிலே அல்லாஹு தஆலா அவருடைய ஒரு துன்பத்தை அகற்றி வைப்பான்.
வமன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா. ஒரு முஸ்லிமுடைய குறையை ஒருவர் மறைத்தால் அவருடைய குறையை அல்லாஹ் மறைப்பான். இந்த ஹதீஸும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பரில் ஏறி தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி சொன்னார்கள், யா மஅஷர மன் ஆமன பிலிசானிஹி வலம் யுஃதில் ஈமானு இலா கல்பிஹி. நாவினால் ஈமான் கொண்டு உள்ளத்திற்கு ஈமான் சென்றடையாத மக்களே, நாவினால் ஈமான் கொண்டு அந்த ஈமான் உள்ளத்தை சென்றடையாத மக்களே, நன்றாக கவனியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரிலே ஏறி தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி அழைக்கிறார்கள், யா மஅஷர மன் ஆமன பிலிசானிஹி வலம் யுஃதில் ஈமானு இலா கல்பி. நாவினால் ஈமான் கொண்டு அந்த ஈமான் உள்ளத்தை சென்றடையாத மக்களே, லா துஉதுல் முஃமினீன், முஃமின்களுக்கு தொல்லை கொடுக்காதீர்கள், வலா துஅய்யிரூஹும், அவர்களை நீங்கள் இழிவுபடுத்தாதீர்கள், வலா தத்தபிஉ அவ்ராத்திஹிம், அவர்களுடைய குறைகளை நீங்கள் தேடி துருவி திரியாதீர்கள். ஃபஇன்னஹு மன் யத்தபிஅ அவ்ரத அஹீஹில் முஸ்லிம், யாரொருவர் தன்னுடைய சகோதர முஸ்லிமின் குறைகளை தேட ஆரம்பிக்கிறானோ, யத்தபிஉல்லாஹு அவ்ரதஹு, அவனுடைய குறையை அல்லாஹ் தேட ஆரம்பிக்கிறான். வமன் யத்தபிஇல்லாஹு அவ்ரதஹு யுஃதிஹு வலவ் ஃபீ ஜௌஃபி ரஹ்லிஹி, யாருடைய குறையை அல்லாஹ் தேட ஆரம்பிக்கிறானோ அவருடைய உள் வீட்டுக்குள் வைத்தாவது அவரை அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறான ஹதீஸ்களின் மூலம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலே அடுத்த முஸ்லிம்களுடைய உணர்வுகளை மதித்து அதற்கு ஏற்ப நாம் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார்கள். குறிப்பாக அடுத்த சகோதரர்களுடைய குறைகள் மறைக்கப்பட வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு உணர்த்துகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் நம்முடைய குறைகள் பகிரங்கப்படுத்தப்படுவதை விரும்புவோமா, மறைக்கப்படுவதை விரும்புவோமா? இவ்வாறுதான் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய குறைகள் மறைக்கப்படுவதையே விரும்புவான். என்னுடைய குறை மறைக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேனாக இருந்தால் அடுத்த சகோதரனுடைய உணர்வும் அப்படித்தான் இருக்கும் என்பதை புரிந்து அவனுடைய குறைகளை நான் மறைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால்தான் மாஇஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக வந்து தான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் திரும்ப திரும்ப பல கேள்விகளை கேட்டார்கள். காமிதியா என்கிற கோத்திரத்து பெண்மணி வந்த போதும் அல்லாஹ்வுடைய தூதர் அதே போன்று அந்த பெண்மணியிடமும் கேள்வி கேட்டார்கள். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடித்து கொடுத்தவரை பார்த்து கேட்கிறார்கள், உன்னுடைய ஆடையினால் அவரை மறைத்து நீ பாதுகாத்திருக்க கூடாதா என்று கேட்டார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்வில் இப்போது அடுத்தவர்களுடைய குறைகளை பேசுவதும் அடுத்தவர்களுடைய குறைகளை தேடுவதும் என்பது ஒரு சுவாரஸ்யமான நமக்கு விருப்பமான ஒரு காரியமாக மாறிக்கொண்டு வருகிறது. இதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். நமக்கு ஆபத்தான ஒரு விஷயமாகும் இது. அடுத்தவர்களுடைய குறைகளை நாம் தேட துருவ ஆரம்பித்தால் அல்லாஹ் நம்முடைய குறைகளை தேட துருவ ஆரம்பிப்பான். கடைசியிலே நம்முடைய உள்வீட்டுக்குள் வைத்து நாம் இழிவுபட வேண்டிய ஒரு மோசமான நிலை உருவாகிவிடும். எனவே அடுத்த முஸ்லிம்களுடைய குறைகளை மறைத்து பழக வேண்டும். அடுத்த முஸ்லிம்களுடைய மானத்தை மதித்து பழக வேண்டும். அடுத்த முஸ்லிமுடைய மானம் என்பது மிக புனிதமானது என்பதை ஹதீஸின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். நிறைய சகோதர சகோதரிகள் ஹதீஸ்களை ஆதாரம் காட்டி, குர்ஆன் வசனங்களை ஆதாரம் காட்டி அடுத்தவர்களை மானபங்கப்படுத்துவதை பார்க்கிறோம். இவர்கள் அவர்களை அறியாமல் ஷைத்தானுடைய சதி வலையில் விழுந்தவர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போன நேரத்தில் பயங்கரமான சில காட்சிகளை பார்க்கிறார்கள். அதில் ஒன்றுதான் நரகத்திலே சிலருக்கு செம்பாலான நகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நீளமான நகங்களால் அவர்கள் முகங்களையும் மார்புகளையும் கீறி கிழித்துக் கொள்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் விளக்கம் கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள்தான் உன்னுடைய சமுதாயத்தில் அடுத்தவர்களுடைய மானத்தோடு விளையாடியவர்கள், அதற்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கிற தண்டனை தான் இது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அடுத்த மூமின்களுடைய மானங்கள் புனிதமானவை. அந்த மானங்களை காப்பதும் மறைப்பதும்
நமக்கு மார்க்க கடமை என்பதை நாம் புரிந்து நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் அடுத்தவர்களுடைய குறைகளை பேசித் திரிவதையும் மானங்களை களங்கப்படுத்துவதையும் விட்டுவிட்டு நம்மை நாம் சுயபரிசோதனை செய்து நம்முடைய குறைகளுக்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீளக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதற்கான பயிற்சியை இந்த புனிதமிகு ரமலானில் அதிகம் நாம் எடுக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அடுத்த முஸ்லிம்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியவர்களாகவும் மானங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் நம்மை ஆக்கி அருள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் முகலாயர் மசாலா. முகலாயர் மசாலா, நாவினை சுண்டியிலுக்கும் சுவை. முகலாயர் மசாலா அண்ட் ஃபுட்ஸ். நீங்கள் படைக்கப்பட்டதன் காரணம் என்ன? நீங்கள் செல்லும் பாதை நேர் வழியில் உள்ளதா? பிறர் மனதை புண்படுத்தாமல் மனித நேயத்துடன் வாழ்வதே நேரிய வாழ்க்கை.